ஹலோ, வெல்கம் டு சுபாஸ் அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட் ப்ரெட்டு பார்க்கலாமா? கோதுமை மாவை உபயோகப்படுத்தி நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ப்ரெட்டு எப்படி செய்யலாங்கிறத இப்போ இதை நம்ம பார்க்கலாம். நம்ம பொதுவாக கடையில் வாங்கும்போது மைதா மாவுலேயும் இருக்குது, கோதுமை மாவுலேயும் இருக்குது. ஆனால் இதை நம்ம வீட்டில் செய்யும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இது குழந்தைங்களுக்கு பாலில், நமக்கு காஃபியில் வச்சு சாப்பிட்றதுக்கோ, ப்ரெட்டு வச்சு இது ஜாம் வச்சு ப்ரெட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இளம் சூடான பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ட்ரை ஈஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான உள்ளதாக இருந்தால் தான் நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரெட்டு சாஃப்டாக வராது. அதனால் ஈஸ்ட்டு நல்ல பிராண்டட் ஈஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஈஸ்ட் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப கலக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இது கூடையே ஒரு முட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முட்டையும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் இதை வச்சுருந்தேன். இப்போ இது கூடையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 2வது கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முழு கோதுமை மாவுலேயே இந்த ப்ரெட்டு அழகாக செய்யலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமான இன்க்ரீடியண்ட்லாம் தேவையில்லை, பேக்கிங் சோடா இதெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த கூடையே இப்போ நம்ம ஈஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஈஸ்ட்டு பால் இது அவ்வளவுமே நமக்கு இப்போ இதில் தேவைப்படும். நான் இதை பிளேட்டில் வச்சுருக்கிறதுனால இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் தேவைப்படுறத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது போல் பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம். இப்போ இதை நான் பிளேட்டை விட்டு நான் மாற்றிட்டேன். இப்போ இதில் தான் இப்போ நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுக்கணும். அதனால் நம்ம இப்போ இடத்த நான் மாற்றிக்கிட்டேன். இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசையணும். அப்படி தான் நமக்கு இந்த ஈஸ்ட்டு, முட்டை இதனுடைய ஸ்மெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதனால் இதை நல்லா இப்படி இது போல் நீட் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக ஆக்கணும் மாவை. 10 இல்லைன்னா 15 நிமிஷம் கூட நீங்கள் நல்லா இதை இப்படி போல் இழுத்து இழுத்து பிசையணும். ஆனால் மாவை இப்போ இது மைதா மாவுங்கும்போது உங்களுக்கு இழுக்கிறதுக்கு நல்ல நீளமாக வரும். இப்போ நம்ம இதை கோதுமை மாவில் செய்கிறதுனால கொஞ்சம் இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் அந்து வர்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நல்ல அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இருந்ததுக்கு இப்போ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஜாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பாலில் முக்கி கொடுக்கலாம். நம்மளும் டீ டைம் ப்ரெட்டு கூட ஜாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது போல் நல்ல உருண்டையாக ஆக்கிட்டு நீங்கள் இந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சு இதை நல்லா கவர் பண்ணிடலாம். இது 10 இல்லைன்னா 20 நிமிஷம் கூட, 1/4 மணி நேரம் கூட இதை நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் மாவு கொஞ்சம் நல்லா பொங்கி வரணும். நான் இதை மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள்,
மாவு பொங்கி வந்திருக்கு. நமக்கு ஈஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் மட்டும்தான் இது போல் பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் வெளியே எடுத்துடலாம். அதை தொட்டு பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இதில் மேற்கொண்டு நமக்கு வந்து சுகர்லாம் நமக்கு கம்மி தான், 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்குறோம். ஆயில் கம்மி தான். இதில் நம்ம எந்த பிளேட்டில் நம்ம இதில் வைக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இதை வந்து சின்னதாக ஆக்கிக்கிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை மாற்றி வச்சுக்கோங்க. இதை நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க மாவை. அந்த கார்னரையும் நல்லா பிஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இப்போ இந்த ப்ரெட்டு வந்து ஒரு 40 நிமிஷம் நம்ம மறுபடியும் அப்படியே வச்சிடலாம். கவர் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் இது 40 நிமிஷத்தில் மறுபடியும் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம வந்து இது போல் பாத்திரத்தில் வச்சு நான் இதை மூடி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நான் வந்து இந்த ப்ரெட்டு வந்து கடாயில் தான் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தை வந்து நான் வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் அடியில் வந்து உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நம்ம கவர் பண்ணிடலாம். மேலே வந்து லைட்டாக நீங்கள் பால் வச்சு மேலே வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆனது. நான் அரை மணி நேரத்தில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதில் கடாயில் வச்சுருக்கிறதுனால நீங்கள் இந்த சில ஃப்ளேம் வந்து முன்ன பின்ன வரும். அதனால் நீங்கள் அதை பொறுத்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆச்சு. ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு வீட்டிலேயே ப்ரெட்டு நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த ப்ரெட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நீங்கள் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இது வீட்டில் ஹோம்மேடு பட்டர் வீட்டில் ரெடி பண்ணது தான். அந்த பட்டரை நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எடுக்கிறதுக்கும் நல்லா வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது. அருமையாக இருக்குது. டீ டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்லைஸ் வந்து பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கோதுமை மாவை உபயோகப்படுத்தி இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் தேன் கலந்து செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இனிப்புக்கு அதுவும் சேர்த்துக்கிடலாம். வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டீ டயத்தில் காஃபியோடு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். நான் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக தேன் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜாமுக்கு பதிலாக தேன் யூஸ் பண்ணியிருக்கேன். தேன் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம பால் எடுத்துக்கிடும்போது அது டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.